நமது பள்ளியில் காலதாமதமாக குழந்தைகள் தினம் விழா கொண்டாடுகிறோம். எனவே குழந்தைகள் தின விழாவிற்கு வந்த பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருக என பள்ளி நிர்வாகம் சார்பாக முதலில் கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கிராத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வ ரஅய்தன் நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. செய்த தவறை மறந்து மன்னிப்பு கேட்பது சிறந்த குணம். மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பதும் மனித நேயத்தை மேம்படுத்தும். அப்படிப்பட்ட மன்னிப்பு பற்றி பேச மாணவன் முஸ்தாக்கை மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு கொடுத்த தலைப்பு மன்னிப்பு கவிதை. இதயத்தில் இருந்து வரும் வார்த்தை மன்னிப்பு, மனதை இலக வைக்கும் வார்த்தை மன்னிப்பு. இந்த உலகத்தில் சிறந்த மருந்து மன்னிப்பு. வேறும் வாயால் கேட்பது மன்னிப்பு அல்ல, மனசார கேட்பதுதான் மன்னிப்பு. தவறுவது மனித இயல்பு. நாம் சிறு தவறு செய்தாலும் மன்னிப்பு கேட்க தயங்க வேண்டாம். மன்னிப்பு மனித உறவை மேம்படுத்தும். மன்னிப்பு கேட்பது கண்ணியத்தை கொடுக்கும். மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. நெருப்பில் பங்கை போட்டால் சற்றென்று பொசுங்கி காணாமல் போய்விடும். அதுபோல மன்னித்தால் நம்ம மனசுல உள்ள பெரிய சுமையை இறக்கி வைத்த மாதிரி இருக்கும். எனவே தவறு செய்தால் மன்னிப்பு கேட்போம். இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவோம். நன்றி. ஒழுக்கம் இல்லாதவன் ஆடை இல்லாதவன் என்பது இங்கிலாந்தின் பழமொழி. அத்தகைய ஒழுக்கத்தை பற்றி பேச மாணவன் ஹிலாலை மேடைக்கு அழைக்கிறேன். இன்னைக்கு ஒரு வெள்ளை பேப்பர்ல கரும்புள்ளி இருந்தால் அந்த கரும்புள்ளி மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியும். அதே மாதிரி நம்ம கிட்ட நிறைய திறமைகள் இருந்தும் நிறைய பணம் இருந்தும் நிறைய அழகு இருந்தும் நம்ம கிட்ட ஒழுக்கம் இல்லை என்றால் நம்மளை யாரும் மதிக்க மாட்டார்கள். இன்னைக்கு 5 அறிவுள்ள பறவைகள் எறும்புகள் கூட ஒழுக்கத்தோடு வாழும்போது 6 அறிவுள்ள மனிதர்கள் ஒழுக்கத்தோடு வாழ்வதில்லை. ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார்கள். எனவே நாம் ஒழுக்கத்தோட பணிவோடு வாழ்க்கையின் வெற்றி பெறுவோம். நன்றி. வெள்ளை உள்ளம் கொண்டவர், வெள்ளை உடை அணிந்தவர், குழந்தைகளின் உள்ளத்தை கவர்ந்தவர், ரோஜாவின் ராஜாவனாஜ் அவர்களால் நேரு மற்றும் குழந்தைகள் தினத்தை பற்றி பேச அல்ஃபசல், ஃபர்ஹான், ஃபத்தா, முசப், ஹிலால், ரைஹான், ரஷீத், ரசீன் ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறேன். 1000 கலைகள் மனிதந்தாலும் அதை மறுப்பை பெறும் ஒரே மந்த குழந்தைகள் சிரிப்பு மட்டுமே. Nehru was a great leader. He worked for our country. Children's Day is his birthday. He helped India grow. ஜவஹர்லால் நேரு அவரை பற்றி நான் பேசுவேன். குழந்தை மனம் வென்றவர், வெள்ளை மனம் வென்றவர், நாட்டுக்கு நல்லா உழைத்தவர். அவர்கள் வீட்டுக்கு ராஜாவே ரோஜா. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. இன்னைக்கு நம்ம நேரத்தை வெட்டியா செல்ஃபோன் பார்த்தே கழிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நேரத்தை நல்ல முறையில் நல்ல விஷயத்துக்காக செலவழிக்கிறது இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நேரம் வேகமாக போகிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் 10 மாற்றுக்கு என்று சொல்கிறோம். எனவே காலம் விலை மதிப்பு மிக்கது. எந்த ஒரு வேலையும் நாளை என்று காலம் தாழ்த்தாமல் இன்றே செய்து முடிக்க வேண்டும். காலமும் நேரமும் யாருக்கும் காத்திருக்காது. நன்றி. Children are the future of our country. They are the future teacher, future doctor, future engineer and future collector. Children should study well and learn good manners. Children are the most beautiful gift of Almighty God. Children can be compared to small flowers that make the world beautiful. Thank you.
We celebrate the Children's Day on 14th November every year. Children's Day is celebrated on the birthday of Pandit Jawaharlal Nehru. He was the first Prime Minister of India. He loved children very much. They called him Nehru Mama because of the love to be asked to show in kids. என் பெயர் ரைஹான் ராஷிகா. நான் குழந்தைகள் தினத்தை பற்றி பேச வந்துள்ளேன். இன்று நவம்பர் 14 அனைவருக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நவம்பர் மாதம் என்றதுமே நமக்கு நினைவில் வருவது குழந்தைகள் தினம்தான். ஜவஹர்லால் நேரு அவரது பிறந்த நாளை தான் இந்த குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. நேரு அவர்கள் குழந்தைகள் மீது அதிக அன்பு கொண்டவர். வெள்ளை மனம் கொண்ட குழந்தைகளுக்கே இந்தியாவின் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14 குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. நேரு மாமா அவர்கள் 1889 ஆண்டு நவம்பர் 14 அலகாபாத்தில் பிறந்துள்ளார். குறும்பின் சொந்தக்காரர்களே, மொழியின் தேனினும் இனிக்கும் மழலைகளே, பூமியை அழகாக்கும் செல்ல குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Good morning, everyone. Today is special day. Today is 14th November. We are celebrating Children's Day. It is the birthday of Chacha Nehru. குடும்பம் என்பது ஒரு குருவிக்கூடு. பிரிப்பது எளிது, ஒற்றுமையுடன் வாழ்வது கடினம். குடும்பம் என்றாலே சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். இருந்தபோதிலும் ஒற்றுமையுடன் வாழ்வதே சிறப்பு. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்னும் தலைப்பில் பேச சஃபா ஃபாத்திமாவை மேடைக்கு அழைக்கிறேன். என் பேர் சஃபா ஃபாத்திமா. நான் ஒற்றுமை பலத்தோட பேச வந்துள்ளேன். ஒற்றுமை இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி இருக்கும். இன்னைக்கு அண்ணன் தம்பிக்குள் ஒற்றுமையே இல்லை, அக்கா தங்கச்சிக்குள் ஒற்றுமையே இல்லை, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையே இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்த வீட்டுக்குள் ஒற்றுமையே இல்லை. காகத்துக்கு சிறிய உணவு கிடைத்தால் தான் மட்டும் சாப்பிடுவதில்லை, மற்ற எல்லா காகத்தையும் காக்கா என்று கத்தி கூப்பிட்டு சாப்பிடுறதுதான் ஒற்றுமை. இன்மே நாமும் அன்புடன் பாசத்துடன் ஒற்றுமையும் அமைதியும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வோம். நன்றி. நல்ல ஆரோக்கியம்தான் நமது வாழ்க்கையின் முதன்மை செல்வம். உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நமது எண்ணங்களும் செயல்களும் ஆற்றல்களும் மலர்கின்றன. அப்படிப்பட்ட உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேச பசரியாவை மேடைக்கு அழைக்கிறேன். உடல் ஆரோக்கியம். இன்னைக்கு நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் விட மிகப்பெரிய சொத்து உடல் ஆரோக்கியம். அதனால்தான் நமது முன்னோர்கள் எல்லாம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று சொன்னார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வலிமையான முஃமின் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான என்று கூறியுள்ளார்கள். இன்றைய குழந்தைகள் காய்ச்சின மீன் சாப்பிடுவது இல்லை, காய்ச்சின கறி சாப்பிடுவது இல்லை, பொரிச்ச மீன் தான் விரும்பி சாப்பிட்றாங்க, பொரிச்ச கறி தான் விரும்பி சாப்பிட்றாங்க. இன்னைக்கு பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், புரத உணவு, பால் பொருட்களை சாப்பிடுவது இல்லை. பப்ஸு, பீட்சா, கொத்து பரோட்டா, பானிபூரி, சிப்ஸு போன்ற துரித உணவு, எண்ணெயில் தயாரித்த உணவு, பொரித்த உணவை தான் அதிகம் விரும்பி சாப்பிடுகிறோம். நாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும். தினமும் குறைந்தது 3 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். உடற்பயிற்சியை செய்ய வேண்டும். மன அழுத்தம் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். மன அழுத்தம் இல்லாமல் அடிக்கடி டென்ஷன் ஆகாமல் இருக்க வேண்டும். தினமும் தொழ வேண்டும், திக்ர் ஓத வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், ஹதீஸ் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், நல்ல புத்தகங்களை வாசிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் நம் மனதை நிம்மதியாக வைத்து கொள்ள முடியும். உடல் நலத்துடன் மனநலத்துடன் வாழ முடியும். நன்றி. கல்வி ஒருவருக்கு அறிவு, ஆற்றல், நற்பண்புகளை வழங்குகிறது. தனிப்பட்ட மற்றும் சமூக வளர்ச்சிக்கு உதவுகிறது. கல்வியின் சிறப்பை பற்றி கூட மாணவி ரிஃபாவை மேடைக்கு அழைக்கிறேன். கல்வியின் சிறப்புகள். இந்த உலகத்தை நல்ல முறையில் மாற்றக்கூடிய ஆயுதம் ஒன்று என்றால் அது கல்வியே. இளமை பருவத்திலும் கல்வி கற்கலாம், முதுமை பருவத்திலும் கல்வி கற்கலாம். கல்வி கற்க வயது தடை கிடையாது. கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு வயசானாலும் இளமையாக உணரலாம். கல்வி என்பது வெறும் வார்த்தை அல்ல,
அது ஒரு புரட்சி. எனவே நாம் அதிகம் கல்வி கற்பது மூலம் ஒரு புரட்சியாளராக மாறலாம். கல்வி இல்லாதவர்கள் சிறகு இல்லாத பறவை போன்றவர்கள். அவர்களால் சாதிக்க இயலாது. நம்மிடம் இருக்கக்கூடிய பணம் கொள்ளை போகலாம், ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய கல்வி அறிவை யாராலும் திருட முடியாது. கல்வி கற்பது கஷ்டம், ஆனால் அதைவிட கஷ்டம் கற்றதை மறப்பதுதான். நம்ம பெற்ற பிள்ளை கைவிடலாம், ஆனால் நம்ம கற்ற கல்வி கைவிடாது. அந்த கல்வி நம்மை காப்பாற்றும், சுயமரியாதையோடு வாழ உதவி செய்யும். எனவே நம்மை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு அழைத்து செல்லும் கல்வியை நாமும் நன்றாக படித்து பிறருக்கும் கற்றுக் கொடுத்து சிறந்த பயனுள்ள வாழ்க்கை வாழ்வோம். வாழ்க்கையை அர்த்தத்தோடு ஆக்குவோம். நன்றி. நாம் ஒரு செயலை காலம் தாழ்த்தாமல் செய்து முடிக்க வேண்டும். அவ்வாறு செய்வதால் நமக்கு நன்மையே ஏற்படும். இதனை தான் நமது முன்னோர்கள் காற்றுள்ளது போதே தூற்றிக்கொள் என்று கூறுவார்கள். இதனை பற்றி பேச மாணவன் பவுசானை மேடைக்கு அழைக்கிறேன். காற்றுள்ள போரை தூத்திக்கொள், காசுள்ள போரை சேர்த்துக்கொள் என்பது பழமொழி. வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகள், நல்ல சந்தர்ப்பம் எப்போவாச்சு தான் வரும். அது வரும்போது நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு நம்ம முன்னாடி நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கிறது. இன்னைக்கு நாம் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்வது ஒரு மிகப்பெரிய அருள். நாம் நல்ல அமல்களை செய்து நிறைய நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு புனித ஆட்சி செய்யக்கூடிய உடல் நலம் இருக்குது, பணம் இருக்குது. இருந்தாலும் அதற்கான முயற்சி எடுக்காமல் அடுத்த வருஷம் ஹஜ் பயணம் செய்யலாம் என்று தள்ளி போடக்கூடாது. அதற்கான முயற்சியை எடுத்து ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும். ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களுக்கு ஹஜ்ஜுடைய நாட்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் வாழ்க்கையில் ஒரு முறைதான் கிடைக்கும். வர ஏப்ரல் மாதம் நம்ம ஊரில் நிறைய பேருக்கு புனித ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். ஒருவரின் மனதின் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் அவரது முக பாவனைகள் மூலம் வெளிப்படுகின்றன. இதனை தான் நமது முன்னோர்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கூறுவார்கள். அதனை பற்றி பேச மாணவன் அஸ்ஃபக்கை மேடைக்கு அழைக்கிறேன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகம் என்றால் உள்ளம், அகம் என்றால் நம் மனசே. முகம் என்பது அகத்தை காட்டும் கண்ணாடி. நம்ம சந்தோஷமாக இருந்தால் நம்ம முகம் காட்டி கொடுக்கும், நம்ம கவலையாக இருந்தால் நம்ம முகம் காட்டி கொடுக்கும். வெளியாக இருந்தால் அழகு கிடையாது, சிவப்பாக இருந்தால் அழகு கிடையாது. மேக்கப் போட்டால் அழகு கிடையாது. நம்ம உள்ள அழகாக இருந்தால் முகம் அழகாக இருக்கும். நாம் செய்யும் சிறிய முயற்சிகளும் செயல்களும் காலப்போக்கில் பெரிய வெற்றியை தேடித்தரும். சிறிய சேமிப்பானது பெரிய செல்வமாக மாறும். சிறுதுளி பெருவெள்ளம் என்னும் தலைப்பில் பேச மாணவி சுகைராவை மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சிறுதுளி பெருவெள்ளம். வானத்திலிருந்து சிந்தும் மழை துள்ளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வற்றாதே பெரும் பெருவெள்ளமாகும். அதுபோல் நாம் சிறுக சிறுக சேர்த்த செல்வம் எல்லாம் பிற்காலத்தின் பெரிய சேமிப்பாகும். இதனால் நமது வாழ்க்கை வளமாகும். மெல்ல மெல்ல உயரமாக பறக்கும் பட்டம் போல் நாம் சிறுக சிறுக சேமிப்போம். செல்வமானது நமது வாழ்க்கையில் மேலும் உயரமாக உதவியாக இருக்கும். எனவே குழந்தைகளுக்கு நம் உண்டியலில் வாங்கி அதில் சிறுக சிறுக பணத்தை சேமித்து எதிர்காலத்தில் திறக்கூடிய பலத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவோம். சீர்துளி பெருவெள்ளம். நன்றி. நாம் பிறருக்கு செய்கின்ற உதவியானது பிறரிடமிருந்து எதனையும் எதிர்பாராமல் செய்ய வேண்டும். இதனை தான் பயன் கருதாமல் செய்கின்ற உதவியின் சிறப்பை குறித்து பேச மாணவன் ஜும்மாவை மேடைக்கு அழைக்கிறேன். திருக்குறள். பயன்தூக்கார் செய்த உதவியின் நைந்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணி பார்க்காமலே அன்பின் காரணமாக ஒருவர் செய்த உதவியின் சிறப்பு கடலை விட பெரியது. நன்றி. காலம் மிகவும் மதிப்பு மிக்கது, விலை மதிப்பற்றது. அதை வீணாக்கக்கூடாது. எனவே காலம் பொன் போன்றது என்னும் தலைப்பில் பேச மாணவன் BM இஸ்காக்கை மேடைக்கு அழைக்கிறேன். We are the builders of tomorrow's India. Children, they remains us to believe in ourselves and stand up for what's right. Let's promise to be responsible, kind and brave citizens.
மரம் நம் வாழ்வில் முக்கிய பங்காற்றுகிறது. மரம் நமக்கு மழையை தருகிறது, நல்ல காற்றை தருகிறது, மண் அரிப்பை தருகிறது. மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் பிற உயிர்களுக்கும் வாழ்வதற்கு ஏற்ற ஒன்றாக இருக்கிறது. மரம் வளர்ப்போம் என்னும் தலைப்பில் பேச மாணவன் அமீனை மேடைக்கு அழைக்கிறேன். மரம் வளர்ப்போம். இந்த உலகத்தில் உள்ள அறுக்குறை மரங்கள். நாம் சுவாசிப்பதற்கு காற்று தருவது மரங்கள். மழை பெய்ய காரணமாக இருப்பது மரங்கள். பறவைகளுக்கு அதற்கெல்லாம் கொடுப்பது மரங்கள். மரம் நம் நாட்டின் கண்கள். எனவே மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நன்றி. முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி பெற முடியும். முயற்சி என்னும் தலைப்பில் பேச மாணவன் அமீனை மேடைக்கு அழைக்கிறேன். தேனீக்கள் தேங்கூடு கட்ட முயற்சி செய்து வெற்றி பெறுகின்றன. குருவிகள் கூடு கெட்ட முயற்சி செய்து வெற்றி பெறுகின்றன. சிலந்திகள் வளைப்பின முயற்சி செய்து வெற்றி பெறுகின்றன. முயற்சி செய்யாமல் வெற்றியை தொட முடியாது. முயற்சி செய்யும்போது தோல்வி ஏற்படும். அதனால் தோண்டு விடுகிறார். மீண்டும் முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும். மனித வாழ்வில் அடிப்படை தேவைகளில் ஒன்று தண்ணீர். தண்ணீர் தட்டுப்பாடானது உச்சத்தில் இருக்கிறது. தண்ணீரின் இன்றியமையாமையை உணர்த்தும் விதமாக வாட்டர் என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் பேச மாணவன் அப்சலை மேடைக்கு அழைக்கிறேன். Water is very important for all living things. Plants give water to grow. Animals give water to live. Humans also give water to live. Water keep our body cool. Water give us energy. We get water from rivers, ponds, lakes and wells. We use water to cook, bath, drink and wash our clothes. தனக்கு பிடித்த தலைப்பில் பேச மர்வா மற்றும் மரியம் சபானாவை மேடைக்கு அழைக்கிறேன். பொதுவானி மகள் பைத்துன் வீடு மஸ்திதுன் பழிவாசல் பாபுன் வாசல் குஷியன் நாட்காலி சரிதுன் கட்டில் மிஸ்தாவுன் சாவி மக்தபுன் மேஜை லபனுன் பால் சுக்கருன் சீனி மிந்திலுன் கைக்குட்டை தமீசுன் சட்டை தாலிபுன் மாணவன் ததர்ரிசுன் ஆசிரியர் தபீபுன் மருத்துவர் ஃபிராஷ் விரிப்பு குரஷத்துன் நோட்டை கிதாபுன் புத்தகம் கூபுன் கூஜா மிரகத்துன் கரண்டி ஷமாவுன் வானம் அருளுன் பூமி சம்சுன் சூரியன் கமருன் சந்திரன் நஜீமுன் நட்சத்திரம் மாவுன் தண்ணீர் ரீஉன் காற்று ரீஉன் மண் ஹஜருன் கல் நஃபியத்துன் கரும்பலகை கலமுன் பேனா வரஉன் பேப்பர். I am the butterfly. I am very beautiful. I have colorful wings. I fly from flower to flower. I drink free nectar. குழந்தைகளின் இயல்பான தன்மையை பற்றி சொல்ல முசப் மற்றும் யூனுஸை மேடைக்கு அழைக்கிறேன். Children love to play. Children love to learn. Children love to dream. Children love to dream. Children love to sing. Children love to grow. Children love to smile. Today is Children's Day. Children love to play. Children love to learn. Children love to dream. Children love to sing. Children love to grow. Children love to smile. Today is Children's Day. Children are happy. Children are done. Children are speak. Children are always special. நான் வர வண்ணத்த பூச்சி வானத்தில் பறக்கும் ஊஞ்சல் பச்சை புல்வெளி அசைந்தாடி மஞ்சள் பூக்களின் தேன் குடிப்பேன். என்னை பார்த்தா சிரிப்பாயா? என்னை அழகு அழகு பார்த்து ரசிப்பாயா? என் பேர் ஐரி.
the hospital. Thank you. என் பேர் காஜா யூனுஸ். நான் ஒரு வீரன். நான் துளித்தல் நாட்டுக்காக வீரன். ஒளி Thank you. I am an elephant. I am big animal. I live in the forest. I like sugar cane. Thank you. அதோ பாரு ரோடு. ரோட்டு மேல காரு. காருக்குள்ள யாரு? நம்ம மாமா நேரு. நேரு என்ன தந்தாரு? ரோஜா பூ தந்தாரு. அணிலே ஓடி வா, அழகான அணிலே ஓடி வா, கொய்யா மரம் ஏறி வா, குண்டு பழம் கொண்டு வா, பாதி பழம் என்னிடம், பாதி பழம் உன்னிடம், கூடி இருவரும் கொர்த்து தின்னலாம். பள்ளி செல்ல விரும்பே, பாடம் எல்லாம் கரம்பே, படுத்து விட்ட திறம்பே, பணம் வேணா குழம்பே, அணு போல இருப்பாய், எறும்பு போல இருப்பாய். அப்பா தந்த ஆப்பிள், அம்மா தந்த ஆரஞ்சு, அண்ணத்துமா அனாசி, அக்கா கேப்பா கொய்யா. பாபா black sheep, yes sir, 3 bags full. One for me master, one for me lamb, one for me driver, who is down the land. நல்விளக்கம் காலையில் எழுந்திரு, பல் துலக்கு, சுத்தமாக குளி, சுத்தோண்டி பள்ளிக்கு செல். சுத்தோண்டி சாப்பிடுமா? சுத்தோண்டி சாப்பிடு, பள்ளிக்கு செல். சுத்தோண்டி சாப்பிடு, பள்ளிக்கு செல். பாடம் படி, நன்றாக நேரு மாமா வந்தாரு, நேர்த்தியா நின்னாரு, தலை சொல்லி தந்தாரு, தவிர பால சொன்னாரு, வெள்ளை பூரா தந்தாரு, ரோஜா பூ தந்தாரு, ரத்த நாட்டியை பாசத்தோடு வாழவே விளையாடும் துரிதிடம் லட்சுமி நீட்டி விட்டாரு, ஒற்றுமை விதை விழித்தாரு. Good morning, mommy. Good morning. I am little baby. I brush me teeth. Thank you, mommy. Thank you. Did children to me? I will teach you basic. With our eyes, the relatives with our ears, we smell roses with our nose, we taste ice cream with our tongue, we taste football with our legs, we eat ice cream with our hands. Amma.
வணக்கம் அன்பாய் சொல்வேன் தினமுனத்தே அப்பா அப்பா முதல் வணக்கம் பண்பாய் சொல்வேன் தினமுனத்தே குருவே துருவே முதல் வணக்கம் பணிந்து சொல்வேன் தினமுனத்தே இறைவா இறைவா முதல் வணக்கம் எழுந்தரும் சொல்வேன் தினமுனத்தே மியா பூனத்துட்டி மீசத்தால பூனத்துட்டி அலையில்லாத வேளையில் அறுத்தரைச்சோல் செல்லவாய் பாலை இருத்தும் சட்டியை பார்த்து தாலி பண்ணுவாய் அந்தோம் இந்தோம் தாவுவாய் எளிய வேட்டையாடுவாய் ஆளாரம் தேட்டதும் பாய்ந்து சென்றும் பருந்துவாய் விண்வெளி செல்ல ராக்கெட்டு பஸ்ஸே போவ டிக்கெட்டு வேண்டாம் மார்க்கெட்டு நடுவர் திருச்செட்டு பிடிச்ச பிஸ்கெட்டு தம்பிக்கு பிடிச்ச லவலட்டு முட்டாய் தாரன் தாய் தட்டு சொல்லலாம் அரிரசம் திங்கலாம் ஈ சொல்லலாம் இடியாப்பம் திங்கலாம் ஊ சொல்லலாம் ஊத்தாப்பம் திங்கலாம் ஏ சொல்லலாம் எள்ளருண்டே திங்கலாம் ஐ சொல்லலாம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் ஓ சொல்லலாம் ஓம பொடி சாப்பிடலாம் அவ்வண்ணா சொல்லலாம் அவே பாட்டி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரைம்ஸ். அந்தி போட்டி இருக்கே ஆலமரம் காட்டியிருக்கே இளம பஞ்சி வெடிச்சிருக்கே ஈச்ச மரம் காய்ச்சிருக்கே ஐலசா 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 உற்சாகமாய் கூடிடுவோம் ஊரெல்லாம் சுத்திடுவோம் எருக்கம் ஊழி தேர்ந்தெடுப்போம் ஏறி போட்ட பார்த்திடுவோம் ஐலசா 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 இரண்டே கத்திருக்குவோம் ஓடி ஆடி பாடிடுவோம் அவ்வை மொழியை அறிந்திடுவோம் அதன்படியே வாழ்ந்திடுவோம். கிளியக்கா எங்க போறீங்க இலையிலே பழம் இருக்கு கொத்த போறங்க சிட்டுக்குருவி எங்க போறீங்க அருவியில் நெல்மணியை தேடி போறாங்க ஆத்துமீனே எங்க போறீங்க அருவியிலே நீச்சல் அடிச்சு பார்க்க போறாங்க மயிலக்கா குயிலக்கா எங்க போறீங்க மதுரைக்கு குதிரையை ஏறி போக போறாங்க. We are going to the market Kamalani big bag Kamalani big bag time to go what will you buy that red apple and green apple what will you do then கட்டணிட்டம் கூடுது பார் வானத்திலே மேக கூட்டங்கள் மின்னுது பார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள் கடகடென இடி இடிக்குது தாளந்த பாமல் குடுகுடு என ஓடுவோமே வெளியளிக்காமல் கலைகளை என சிரிப்போமே கள்ளம் இல்லாமல் கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல். Row your boat gently down the stream stay merrily if you want a dream fly slowly down the stream safely beneath your wheel fly away slowly down the sky merrily zoom high. Second standard rhymes. தோட்டத்திலே வண்ண போத்த கொழுங்குதே பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுதே காட்ஞான புல்ல தேடி மாடு மேய்தே பக்கத்திலே கன்று குத்தி துள்ளி ஓடுதே உயரமான மரத்திலே பழம் தொங்குதே பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பாக்குதே அழகு தோட்டம் பார்க்கும்போது நம்ம இழுக்குது ஆட்டமாடி பார்த்து பாட ஆசை பொங்குதே போம் வண்டி பல போகுது ஏறிடுங்க ஐஷா வண்டி ஓட்டுனராம் நலனும் தெரினும் பயணிகளாம் தலைநகர் டெல்லி பார்த்திடலாம் ஸ்ரீநகர் கூட
கியாங் கியாங்கோ கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங்கோ நெல்லி மரமே சின்ன குருவினா மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தரமாட்டேன் தரமாட்டேன் சின்ன குருவிக்கு மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன் கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங்கோ கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங்கோ முருங்கை மரமே சின்ன குருவினா மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தரமாட்டேன் தரமாட்டேன் சின்ன குருவிக்கு மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன் கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங்கோ கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங்கோ வாழை மரமே சின்ன குருவினா மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தரமாட்டேன் தரமாட்டேன் சின்ன குருவிக்கு மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன் கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங்கோ கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங்கோ ஆலமரமே சின்ன குருவினா மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தருவேனே சின்ன குருவிக்கு மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவேனே மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவேனே பெரும் காற்றும் வந்தது இடியும் மழையும் வந்தது அந்தோ பாவம் நெல்லி மரம் தரையில் சாய்ந்தது பெரும் காற்றும் வந்தது இடியும் மழையும் வந்தது அந்தோ பாவம் முருங்கை மரம் தரையில் சாய்ந்தது பெரும் காற்றும் வந்தது இடியும் மழையும் வந்தது அந்தோ பாவம் வாழை மரம் தரையில் சாய்ந்தது பெரும் காற்றும் வந்தது இடியும் மழையும் வந்தது கருணையுள்ள ஆலமரம் மட்டும் நிமிர்ந்து நின்றது
தலை நிமிர்ந்து நின்றது. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.